திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயிலெழுங்கால் நற்சிந்தனைகளோடு நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து 96வது பதிகம் சீர்காழி 96வது பதிகம் 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க இருக்கிறோம். சங்கவன் குழை செவியன் கண்மதி சூடிய சென்னி அங்கம் பூண் என உடைய அப்பனுக்கு அழகிய ஊரா. பாருங்க, ஞானசம்பந்த பெருமை பாடிட்டே வரும்போது அப்பன்கிறாரு பாருங்க. அப்பனுக்கு அழகிய ஊராம் துங்க மாளிகை உயர்ந்த தொகு கொடி வானிடை மிடைந்து பங்கவான் மதி தடவும் அணி பொழில் காரி நன்னகரே. சங்க வெண்குழை அணிந்த செவியினன் கால் வெண்குழை அணிந்திருக்கிறான். சங்க வெண்குழை அணிந்த செவியினன் கண்மதி சூடிய சென்னியன் பிறை சூடிய பெருமான் எலும்புகளை மாலையாக கோத்து அணிந்த தலைவன். எலும்புகளை எல்லாம் மாலையாக கோத்துது. அப்படிப்பட்டவர் சிவபெருமானுக்கு அழகிய ஊராக விளங்குவது எது என்றால் உயர்வான மாட மாளிகை கூட கோபுரங்களிலே கட்டிய உயரிய கொடிகளினுடைய தொகுதி, கொடிகளுடைய தொகுதிகள் வானத்திலே சென்று வெள்ளி போல திகழ்கின்ற ஒளி பொருந்திய அந்த மதியை சந்திரனை போய் அப்படி தடவுதான். அப்படிப்பட்ட அணிபொழில் காழி நன்னகர் என்று பாடுகிறார். அங்கம்ன எலும்பு அங்கம் ஊன் என உடைய அப்பன். துங்கம் என்பது உயர்ச்சி, தொகு கொடி தொக்க கொடி அப்படியே போய் மதிய சந்திரனை போய் தொடுது. தொக்க கொடிகள் மிடைந்துன நெருங்கி என்று பொருள். வங்கமதி வெள்ளியை போன்ற திங்கள், அந்த திங்களை போய் தடவுகிறது இந்த சோலை கொடிகள். கூட கோபுரங்களில் கட்டியிருக்கிற கொடியானது அப்படி போய் தொடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊர் அந்த சீர்காழி என்னும் திருத்தலம். சங்க வெண்குழை செவியன் தன்மதி சூடிய சென்னி அங்கம் பூண் என உடைய அப்பனுக்கு அழகிய ஊரா துங்க மாளிகை உயர்ந்த தொகு கொடி வாடிடை மிடைந்து பங்கவான் மதி தடவும் அணி பொழில் காழி நன்னகரே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சீர்காழி என்னும் திருத்தலம் சென்று இந்த 2ஆம் திருமுறையிலே 96வது பதிகத்திலே உள்ள அத்தனை பாடல்களையும் பெருமான் திருமுன்னர் அனைவரும் வீற்றிருந்து
அருமையாக அவனுடைய புகழை பாடி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம். எப்படி அவன் அருள் துணை கொண்டு மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதைப் போல நீங்கள் பெற்ற இந்த இன்பத்தை அனைவரும் பெற வேண்டாமா? வேண்டும் வேண்டும் வேண்டும். எனவே நீங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அடியார்கள் அனைவருக்கும் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அனைவரும் கேட்டு மகிழுமாறு ஆவண செய்யுமாறு மீண்டும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஓம் நமச்சிவாய.